வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரோட் ரூல்ஸ் அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி நிறையா ஐடியாஸ் சொல்ல போகிறோம். ஸோ கைஸ் பெட்ரோல் போட்டுருவாங்க. எந்த ரைடு போகணுன்னாலும் பெட்ரோல் இம்பார்ட்டன்ட். ஸோ போட்டுக்கலாம். இன்றைக்கி பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 101 ரூபாங்க. ஸோ கைஸ் நம்ம எங்கே பெட்ரோல் போட்டுருக்கோன்னா அச்சுவிங்க ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். உங்கள் வண்டியோட மைலேஜ் ட்ராப் ஆகாமல் இருக்கணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே பிராண்டட் பெட்ரோல் போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழித்து விளாக் பண்ணுறதுனால வாய் தடுமாற்றம் வார்த்தை தடுமாற்றம் ரொம்ப ஆகுதுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் சாலை விதிகளை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி விட்டு விட்டு கோடு போட்டிருப்பாங்களா கைஸ் சென்டரில். ஸோ இந்த கோட்டில் வந்து இப்படி ஓவர்டேக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தொடர்ச்சியாக போட்டிருப்பாங்க. அந்த இடத்துலலாம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அது வந்து ஷார்ப்பான வளைவாக இருக்கலாம், இல்லை கண்மறைவு பிரதேசம் ரோடாக இருக்கலாம். ஸோ கைஸ் நம்ம அப்பாச்சி ஆர்டிஎல்ல தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பீட் பிரேக்கர் வருது பார்த்தீங்களா, இன்னும் ஷார்ப்பான வளைவு இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குங்க. ஸோ அடிக்கடி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு போகலாம். ஸோ அதனால் ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடம் இருக்க ஏரியா கைஸ். ஸோ இது மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் மெதுவாக தான் போய்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆரவாரமாக ஸ்கூலுக்கு போவாங்க. ஜாலியாக கவலையாக ஹோம் ஒர்க் பண்ணலையேன்ற வருத்தம் இருக்கும். சில பேர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்ற மகிழ்ச்சியோடு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் ஸ்பீட் பிரேக்கர் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இது மாதிரி எவ்வளோ தான் நம்ம மைண்டை வந்து காமன் கூலாக வச்சுக்கிட்டாலும் டிராஃபிக்கில் ஒரு சில டைமில் ப்ரெஷர் ஆயிருங்க. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு வெகு சீக்கிரமாக போகணுன்ற மைண்ட் செட்டோட வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போம் ஒரு டைம் ஷெடியூல் போட்டு. ஸோ அந்த டைமுக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக மன வருத்தம், மன வெறுப்பு எல்லாமே ஆகும் கைஸ். ஸோ டிராஃபிக்கில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சடனாக எங்கிருந்து வருவாங்க என்னன்னு தெரியாது. மார்னிங் டைமில் எல்லாமே வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் டைமுக்குள்ளே ரீச் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வேகமாக போவாங்க கைஸ். ஸோ இது மாதிரி ஸ்கூல் பாய்ஸ் வந்து நிறையா கிராஸ் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு அர்ஜென்ட் இருக்குல்ல கைஸ். ஸோ அதனால தான் வ்ளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ புதுசாக கேமரா மாட்டினால கழுத்துலாம் வலிக்குது. ஸோ இது மாதிரி பல பெயின்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் கமெண்ட்ஸில் வந்து நீலாம் ஒரு ரைட்டரா, கேமரா வச்சுருந்தா பெரிய ஆளு டேஸா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மைண்ட்லேயே வச்சுக்கக்கூடாது. ரைட்டரை பற்றி என்னடா தெரியும், ட்ராவலை பற்றி என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கழுவி ஊற்றுறாங்க. ஸோ அந்த ஒரு நபர்களுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ ரிப்ளை. ஸோ ஒரு பிரச்சனை வருங்க, பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரது எப்படி, அந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம செயல்விடை அளிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். ஸோ அந்த பிரச்சனைக்கு நான் எப்படி செயல்விடை அளிச்சிட்ருக்கேன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே ஒரு சிங்கப்பெண் பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க ஹெல்மெட் போட்டுட்டு. இதே மாதிரி தான் கைஸ் பல துறையிலையும் பெண்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ முன்னேறி வாங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புவோங்க கைஸ். ஸ்கூல் காலேஜஸ் இருக்க இடத்துல சின்னதாக ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது, பிஷப் கீப்பர் காலேஜ். ப்ரொனன்சியேஷன் கூட வரலங்க, லாக் பண்ணி ரொம்ப நாளாச்சு இல்லைங்க. ஸோ வந்து நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் ஜாலியாக ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போயிடலாம் கைஸ். ஸோ நான் ரைட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ட்ராவலர் இருக்குன்னு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பைக் ரைடர்னால் ரொம்ப கஷ்டங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் பட வேண்டியது இருக்கோ அதே மாதிரி தான் கைஸ் இந்த பைக் விளாகிங்லேயும் ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. சந்திக்கிறப்ப இல்லை ஒரு 5-6 ரோடு சந்திக்கிறப்ப இது மாதிரி சிக்னல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான், நெல் கவனி செல்லுங்க. சில பேர் டிராஃபிக்கில் ரொம்ப ரேஸாக போவாங்க கைஸ். அவங்கள பிள்ளைங்களன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்ககிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போய்க்கணும் கைஸ். முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் வழி கொடுத்து பொறுமையாகவே போனால் நல்லாயிருக்கும். இன்னொரு கிராசிங் இருக்குது. ஸோ இண்டிகேஷன் ரொம்ப முக்கியங்க. அதுவும் டிராஃபிக்கில் ஓட்டும்போது சின்ன சின்ன கட் அடித்தா கூட இண்டிகேஷன் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் கலர் ரெட்டை கோடு இருக்கலாம் கைஸ், அல்லது வந்து ஒரு வெள்ளை கலரில் ரெட்டை கோடு போட்டிருப்பாங்க. கையில் ஒரு தடுப்பு சுவர் இருக்க மாதிரி. ஸோ இந்த கோட்டை தாண்டி போகவே கூடாது அப்படின்ற ஒரு சிம்பிள் தான். ஸோ அந்த கோட்டை தாண்டி போயிடவே கூடாது. பையா பூந்துட்டாங்க உள்ள. தேங்க்ஸ் மக்களே. கைஸ் ஒரு சிட்டி ஏரியாவிலேருந்து ஒரு ஹைவே இணைக்கிற ஒரு ரோடுங்க, தட் இஸ் சர்வீஸ் ரோடு. டிராஃபிக் ரூல்ஸில் பல சிக்னல்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பலகை. இந்த ஒரு முக்கோணம் போட்டு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்குல்ல, இது வந்து எச்சரிக்கை பலகை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கரை கடந்தாச்சு, இங்கிட்டு போனால் இந்த வழி அப்படின்ற மாதிரி. இது வந்து தகவல் பலகை அப்படின்ற ஒரு ரூல்ஸில் வரும். ஸோ இது சர்வீஸ் ரோட்லேருந்து ஹைவே கனெக்ட் ஆகிற ரோடுங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். வெயிட் பண்ணி டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க நம்ம ஹைவேயில் என்ட்ரி ஆகணும். ஸோ கைஸ் இது மாதிரி மேம்பாலத்தில் வந்து 3 லேன் கொடுத்துருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். சாலையில் எந்த ஒரு விபத்தோ ஒரு அசம்பாவிதமோ ஏற்பட்டால் 1033 அதாவது 1033 அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு எமர்ஜென்சி வேனில் வந்து உங்களை ரெஸ்கியூவோ இல்லை ஒரு எந்த ஒரு ஹெல்ப்போ பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1033ங்க. இது எமர்ஜென்சி லேண்ட். இது
ஸ்லோ லேன், அது ஃபாஸ்ட் லேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி கிராசிங்கில் வெயிட் பண்ணியே போவோம் கைஸ். இந்த மாதிரி பிரிட்ஜில் வந்து எமர்ஜென்சி லேன் இருக்காது கைஸ். ஸோ லெஃப்ட்டில் வந்து ரெஃப்ளெக்டர்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. எதிர்பாராமல் ஒரு செயல் நடந்தால் தான் கைஸ் அது விபத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். நம்ம பக்கத்தில் இருக்க கடைக்கு போகணுன்னா கூட ஹெல்மெட் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு நம்ம சேஃப்டியை தான் பார்க்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரோடு வளைஞ்சு போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி இங்கே ஒரு இண்டிகேஷன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தகவல் பலகை. இங்கே பாருங்கள், சென்னை, அரியலூர் இதெல்லாம் வந்து தகவல் பலகையில் தான் வரும். ஹைவேஸில் வந்து ரோஸ் சிக்னல்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இந்த ஏரியா பல டிராஃபிக்கை பார்த்துருக்கோம். லெஃப்ட் சைடு பஸ்ஸு போகுது, ஃப்ரண்ட்டில் லாரி போகுது, பேக்லேயும் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு போகணும். ஸோ இந்த டைமில் வந்து ரொம்ப 360 டிகிரி வியூவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் சைடு மிரர் 2 360 டிகிரி வியூவில் இருக்கணும் கைஸ். ஸோ அப்போ தான் எந்த வித அசம்பாவிதமும் இல்லாமல் நம்ம பயணத்தை சிறப்பாக பண்ண முடியும். ஸோ அந்த கார்காரனை பாருங்கள், லெஃப்ட்டில் போகிறாரு. ஸோ வந்து இண்டிகேஷன் காமிச்சிட்டு போகிறாருலங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைவேஸில். உத்தரவு சின்னங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இங்கே இருக்குது பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் உள்ளுக்குள்ளே 60 அப்படின்ற ஒரு எண்ணில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து இந்த ரோட்டில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் போனால் சிதம்பரம், சென்னை இதெல்லாம் தகவல் பலகையில் வரும். ஸோ அங்கே ஒரு கிராசிங் இருக்குது. ஸோ ஒரு 100 மீட்டருக்கு முன்னாலே ஜீப்ரா கிராசிங்கை கொடுத்துட்டாங்க பாருங்கள் கைஸ். ஸோ இந்த டைமில் இந்த ரோடில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி அங்கேயே சிம்பிள் பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் அதை தாண்டி ஒரு 400 மீட்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராசிங் இருக்குது. ஸோ வேலை வச்சுருங்க கைஸ். ஸோ இது மாதிரி ஹைவேஸில் வந்து ஸ்பீட் லிமிட் சொல்லியிருப்பாங்க 80. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி செடியாக வச்சுருப்பாங்க கைஸ். இது எதுக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், எச்சரிக்கை பலகையில் ஸ்கூல் இருக்குது. ஜீப்ரா கிராசிங் போட்டு ஏதோ ஆள் நடக்கிற மாதிரி. ஸோ ரைட் சைடில் ஸ்கூல் இருக்குங்க. ஸோ அதை இண்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹைவேல 80 ஸ்பீட் லிமிட்டில் தான் போயிட்டுருக்கோம். எச்சரிக்கை பலகையில் சொல்லியிருக்காங்க, அது சர்வீஸ் ரோடு வந்து ஹைவேல கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த சிம்பிள். ப்ரோ ஹெல்மெட் போடாமல் வேகமாக போயிட்டுருக்காரு கைஸ். இதெல்லாம் சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. ஸோ இது மாதிரி டேனிங்கில் வந்து மினிமம் 60-70 போனால் நல்லாயிருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ வந்து தகவல் பலகை மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு கிராசிங் இருக்குது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை பலகையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மினுக்குன்னு இருந்தாலும் தூரத்துலேயே நம்ம ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாலே விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ இங்கே ஒரு கிராசிங் இருக்குது, பொறுமையாக வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம டே டைமில் வந்து சேஃப்டி ரூல்ஸ், ரோட் ரூல்ஸ், சிக்னல்ஸை பற்றி பார்த்துட்டோம். இன்னொரு வீடியோவில் நைட் டைமில் செஞ்சுப்போம் கைஸ். நைட் டைமில் ரிஃப்ளெக்டர்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சேஃப்டி ரூல்ஸையும் நம்ம பண்ணிடுவோம். ஸோ கைஸ் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளாக் பண்ணிகிட்ருக்கோம்.